Praise God, Pastor. Praise the Lord, சுபா இளங்கோ. Praise the Lord, நேயர்களே. Praise God, Pastor. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலும் சங்கமானடி கூடாக வார்த்தை வெளிச்சத்தின் பகுதியில் உங்களை வாழ்த்தி வரவேற்கின்றேன். எடுத்து வாருங்கள், வெளிச்சத்தை காண ஆவலாயிருக்கின்றோம் பாஸ்டர். ஆமென். எங்களுடைய தேவன் தாயின் அன்பிலும் பார்க்க அதிகமான அன்புள்ளவர், தாயிலும் மேலான அன்புள்ளவர், எங்களை மறவாதவர் என்பதை பற்றி நாங்கள் பார்க்க போகிறோம். ஒரு ஜெபத்துடன் ஆரம்பிப்போம். கிருபையும் இரக்கமும் பரிசுத்தமும் நிறைந்த எங்கள் அன்பு தகப்பனே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, நீர் தேவனுடைய சாயலாகவும் இயேசு கிறிஸ்துடைய சாயலாகவும் படைத்த எங்களை நீர் எங்களை ஆசீர்வதித்து பல்கி பெருங்கள் என்று கட்டளையிட்ட தெய்வமே, உமக்கே துதிகர மகிமையை செலுத்துகிறோம். உம்முடைய சாயலாக படைக்கப்பட்ட நாங்கள் ஒவ்வொருவரும் மனுக்குலம் யாவரும் உம்மிடத்துல மீண்டுமாக வந்து சேர்வார்களாக. ஜெபத்தை கேட்கிறவரே, வம்சமான யாவரும் உம்மிடத்துல வருவார்களாக. அவர்களுடைய பாப சாப அந்த வீணான தேவர்களை விட்டு, பாவ வழிகளை விட்டு, அக்கிரம வழிகளை விட்டு அந்த ஒன்றான இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவை இரட்சகராக ஏற்றுக்கொண்டு அந்த ஒன்றான மெய்த்தேவரிடத்துல வந்து அந்த நித்திய வாழ்வை பெற்றுக் கொள்வார்களாக. அன்றைக்கு இஸ்ரவேல் ஜனங்கள் அடிமைத்தனத்தில இருந்து கானான் தேசத்துக்கு அழைத்து சென்றது போல இந்த கடைசி காலத்தில் எங்களுக்கு நிஜமான பரம கானான் தேசத்தை அழைத்து சென்று ராஜாவின் பிள்ளைகளாக, ஆசாரியர்களாக எங்களை அழைத்தது போல ஒவ்வொரு மக்களை உம்முடைய ராஜ்யத்துக்கு இழுத்து கொள்வீராக. நீர் இந்த நேரத்தை பரிசுத்தப்படுத்தி தரும்படியாக ஜெபிக்கிறேன். என்னுடைய வாயின் வார்த்தைகளும் இருதயத்தின் தியானங்களும் உமக்கு எப்பொழுதும் பிரியமாக இருக்க என்னோடு இருந்து கேட்கிற ஒவ்வொருவருடைய இருதயத்திலே ஒரு உணர்வுள்ள இருதயத்தை, கேட்கிற காதை, பரிசுத்தம் என்பது ஒரு முக்கியம் என்பதை யோசிப்போடு கூட இருந்தது போல நித்திய சங்கம் ஊழியம் செய்கிற ஒவ்வொருவரோடும் விசுவாசிகளோடு நீர் இருக்கிறீர் என்பதை இந்த மக்கள் கண்டுகொள்ள கிருபை செய்வீராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் என்னுடைய இதயத்தின் ஆழத்தில் இருந்து ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன். எங்களை எப்பொழுது நேசிக்கிற எங்கள் நல்ல பிதாவே, ஆமீன் ஆமீன். பாருங்கள், நாங்கள் வேதாகமத்துல பார்க்கும் பொழுது ஏசாயா 49ஆம் அதிகாரம் 15வது வசனத்திலையும், ஸ்திரியானவள் தன் கற்பத்தின் பிள்ளைக்கு இறங்காமல் தன் பாலகனை மறப்பாளோ, அவர்கள் மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை. இந்த உலகத்துல ஒரு அதி உயர் அன்பாக இருந்தால் அது தாயின் அன்பு. தாய் தேற்றுவது போல நீங்கள் எருசலேமில தேற்றப்படுவீர்கள். அவருடைய ராஜ்யத்தில, அந்த பரம எருசலேமில அவர் எங்களை அழைத்து செல்கிற தேவனாக இருக்கிறார். எங்களை தேற்றுகிற தேவனாக இருக்கிறார். பாருங்கள், இன்றைக்கு எங்களை தேட்டி கொண்டிருக்கிறார். இயேசுவை இரட்சகராக ஏற்கொண்ட ஒவ்வொருவருடைய வாழ்விலையும் பரலோகத்திலே அனுப்பப்பட்ட பரிசுத்த ஆவியானவர் எங்களுக்குள்ள வாசம் செய்து கம்பட்டராக, தேற்றரவாளனாக அவர் எங்களுக்குள்ள வாசம் செய்து எங்களை தேற்றுகிறார். பாவத்தை குறித்து, நீதியை குறித்து, நியாய தீர்ப்பை குறித்து இந்த உலகத்தில் உள்ள அத்தனை மக்களும் இந்த வேதாகமத்தை அறிந்து கொள்ள வேண்டும். பாவம் பொல்லாதது. இந்த கொரோனா, இந்த உலகத்துல காணப்படுகிற அத்தனை நோய்களிலும் இந்த நோய்கள் கூட ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு முன்பு மறைந்து போகும். ஆனால் பாவம் மட்டும் பொல்லாதது. அது எங்களை பாவத்துக்கு இடம் கொடுக்கும் பொழுது பிசாசுக்கு இடம் கொடுக்கிறோம், தேவனை மறுதளிக்கிறோம். இப்படியாக அது ஆக்கினை தீர்ப்பாக அந்த ஒன்றான மெய்த்தவனுக்கு விரோதமாக செய்பவைகள், பைபிளுக்கு விரோதமாக செய்கிற காரியங்கள் ஒவ்வொன்றும் பாவம், அக்கிரமங்களாக இருக்கின்றன. இவை நரகத்துக்கு இழுத்து செல்கிறதாக இருக்கிறது. நரகம் ஒரு ஆக்கினை தீர்ப்புள்ள இடமாக இருப்பதை நாங்கள் வேதாகமத்தில் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. பாருங்கள், அவர் எங்களை மறவாமல் தன்னுடைய உள்ளங்கையில, தேவன் இந்த உலகத்தில் உள்ள அத்தனை மக்களை தன்னுடைய உள்ளங்கையில
எழுதி வைத்திருக்கிறார். பாருங்கள், இன்றைக்கு உள்ளங்கையில அவர்கள் கீழே பார்ப்பார்கள் மதத்தில் உள்ளவர்கள், ஆனால் எங்களுடைய தேவன் அந்த உள்ளங்கையில தான் எங்களை இந்த உலகத்தில் உள்ள அத்தனை மக்கள் உள்ளங்கையில வைத்திருக்கிறார். பாருங்கள், நான் அடுத்த வசனத்தையும் வாசிக்கும் பொழுது ஏசாயா 49 16 வசனம் சொல்லுகிறது, இதோ என் உள்ளங்கைகளில் உன்னை வரைந்திருக்கிறேன், உன் மதில்கள் எப்போதும் என் முன் இருக்கிறது. இப்படியான தேவன் தான் எங்களுடைய தேவன், எங்களை முன்குறித்த தேவன், அழைத்த தேவன். பாருங்கள், தாயின் கற்பத்திலேயே எங்களை முன்குறித்து அழைத்த தேவனாக இருக்கிறார். எரேமியா 1 வசனத்திலே எரேமியாவை தீர்க்கதரிசிகளாக அழைக்கும் பொழுது தாயின் கற்பத்துக்கு முன்பாகவே அவர் எங்களை முன்குறித்து அழைத்திருக்கிறார். எரேமியா 1 வசனத்துல பார்க்கும் பொழுது, நான் உன்னை தாயின் வயிற்றில் உருவாக்கி உன்னை அறிந்தேன், நீ கருத்து வெளிப்படும் முன்னே நான் உன்னை பரிசுத்தம் பண்ணி உன்னை ஜாதிகளுக்கு தீர்க்கதரிசியாக கட்டளையிட்டேன் என்று சொன்னார். 12 கடைசி காலத்துல வாழுகிற உங்களை எல்லாரையும், இந்த ஊழியம் செய்கிறவர்கள், விசுவாசிகள் எல்லாரும் அந்த தேவனுடைய வருகைக்கு ஆயத்தப்படுத்த வேண்டியவர்களாக எங்கள் எல்லோரையும் அழைத்திருக்கிறார். இயேசு கிறிஸ்து முதலாவது வரும்பொழுது இரட்சகராக தன்னுயிரை கொடுக்க வந்தார். தேவனுடைய குமாரனாக இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில மாம்சத்தில வெளிப்பட்டார். மீண்டுமாக அவர் வரும் பொழுது அவர் ஒரு ராஜாவாக நீதி செய்கிற தேவனாக அவர் வருகிறார். அந்த நீதியை இயேசு கிறிஸ்துவை பற்றி நீங்கள் அறிந்து கொண்டால்தான் நீங்கள் அந்த இயேசு கிறிஸ்துடைய நீதியில தான் நீங்கள் வாழ வேண்டும். ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒரு சுய நீதி இருக்கிறது. நான் செய்வது எதை செய்தாலும் அதற்கு ஒரு நீதியை அவர்கள் தாங்களே உருவாக்கி கொள்கிறார்கள். ஆனால் எங்களுடைய தேவன் எங்களுடைய இருதயத்தில அந்த ஒரு தவறு, இன்னொரு மனிதனுக்கு தவறு செய்யும் பொழுது எங்களுடைய இருதயத்தில ஒரு மைண்டை தந்திருக்கிறார். எங்களுக்கு உணர்வுள்ள ஒரு இருதயத்தில உணர்வை தந்திருக்கிறார். இது தவறு, இது சரி என்பதை. அதை நீங்கள் வேதாகமத்தை அறிய பாவத்தை குறித்து, நீதியை குறித்து, நியாய தீர்ப்பை குறித்து எல்லாம் நீங்கள் அறிந்து கொள்ளும் பொழுது இயேசுதான் நியாயாதிபதியாக வரப்போகிறார். அவருக்கு பிரியமாக அவருடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படிந்து நடக்கும் பொழுது நாங்கள் தேவனுக்கு கீழ்ப்படுத்தி நடக்கிறோம், இயேசு கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படுத்தி நடக்கிறோம். அவரிடத்துல வந்து அவரை அறிந்து கொண்டு அவருடைய அபிஷேகத்தை பெற்று அவரை பற்றி நீங்கள் சாட்சி சொல்ல வேண்டும். அவர் நன்மைதான் எங்களுக்கு எப்பொழுதும் செய்கிறவர் என்பதை நீங்க உணர்ந்து நீங்கள் போய் சொல்ல தேவையில்லை. நீங்கள் அவரை நேசிக்க உங்களுடைய வாழ்வில் இருக்கிற பாவங்கள் எல்லாம் அகன்று போகிறதாக இருக்கிறது. அவரை போல வாழ வேண்டும் என்ற ஒரு உணர்வை அந்த வசனங்கள் மூலமாக, அந்த வசனங்கள் உங்களுடைய ஆத்மாவில இதயத்தில் நிறையும் பொழுது உங்களுடைய வாயில அந்த வசனங்கள் வரும். இதயத்தின் நிறைவினால் வாய் பேசும். அந்த வசனங்கள் உங்களை இயேசுவை போல உருவாக்கி கொண்டு வருகிறது. பாருங்கள், உங்களுடைய இன்றைக்கு மதங்களில வாழுகிறவர்கள், பாவத்தில வாழுகிறவர்கள், உங்களுக்கு தேவன் அழைக்கிறார். புத்தி குருட்டாட்டத்தில நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள். மதங்களில் குருட்டாட்டம். பாருங்கள், உங்களுடைய ஒரு குருடான பார்வை உங்களுடைய மனதில கண்ணில இருக்கிறது. பாருங்க, நீங்கள் மாம்ச கண்ணில தான் நீங்கள் வாழுகிறீர்கள். மாம்ச கண்ணினூடாக பார்க்கிறீர்கள். உலகம் தான் உங்களுக்கு தெரிகிறதாக இருக்கிறது. பாருங்கள், நாங்கள் இப்பொழுது பார்ப்பது ஆவிக்குரிய பரிசுத்த ஆவியானவருடைய உதவியோடு புத்தி தெளிந்த புத்தியை அவரிடத்துல வரும் பொழுது அவர் புத்தியை தெளிவிக்கிற புத்தியை தருகிறார். குருட்டாட்டத்தை எடுத்து போடுகிறார். பாருங்கள், பிசாசுதான் உங்களுக்கு குருட்டாட்டத்தை தருவான். ஒரு கடின இறுதியத்தை தருவான். மதங்களில் ஒரு கடின இறுதி போக்கி அதிகாரத்தை தருவான். எங்களுடைய தேவன் ஒரு தெளிந்த புத்தி. பாருங்கள், எப்படி இந்த மதங்களுக்கு எதிராக, பாவத்துக்கு எதிராக என்பது எபேசியர் 6 வசனம் சொல்கிறது. மாம்சத்தோடு இரத்தத்தோடும் அல்ல, இந்த ஆவிக்குரிய மன்றத்தில் உள்ள துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் வானமண்டலத்தில் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடும் எங்களுக்கு போராட்டம். இந்த போராட்டத்தை ஜெயிக்கத்தான்
தேவனுடைய வசனம் உங்களுக்கு தேவையாக இருக்கிறது. ஆவியின் பட்டயம் தேவையாக இருக்கிறது. விசுவாசம் என்ற கேடயம் தேவையாக இருக்கிறது. ஒரு 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 போராளி தனக்கு தலையில கவசம் அணிந்திருப்பார். லட்சணிய ஸ்தோத்திரம். தொடருங்க பாஸ்டர். எங்களுடைய சத்தியம் என்னும் அரைக்கையை நாங்கள் அணிந்து கொள்ள வேண்டும். சத்தியத்தை அறிய அறிய எங்களுக்கு விடுதலை கிடைக்கிறது. சத்தியம் எங்களுக்கு விடுதலையை தருகிறது. இப்படியாக சமாதானம் என்னும் பாதரட்சி நாங்கள் போகிற இடங்களில் அந்த மக்கள் சமாதானத்தை பெற்றுக் கொள்ள வேண்டும். பாருங்கள், அவர் முதலாவது இந்த வீட்டுக்கு சமாதானத்தை சொல்லும்படியாக அழைக்கிறார். பாருங்கள், அவர்கள் இயேசுடைய சமாதானத்துக்கு பாத்திரராக இருந்தால் அவர்கள் ஏற்றுக்கொள்வார்கள். அவர்கள் ஏற்றுக்கொள்ளாவிட்டால் அந்த சமாதானம் எங்களிடத்துல வந்திருக்கும். இன்றைக்கு நாங்கள் உங்களுக்கு சமாதானத்தை அறிவிக்கிறோம். அந்த சமாதானத்தை, இயேசுடைய சமாதானத்தை பாருங்கள். இதோ சமாதானத்தை உங்களுக்கு வைத்து விட்டு போகிறேன். தேவன் தடைகளை நீக்கி போடுகிறவரே, எங்களுக்கு முன்பாக போகும்படியாக ஜெபிக்கிறேன். பாருங்கள், புத்தி தெளிந்து வரும் பொழுது இந்த மதங்களில் இருக்கிறவர்கள் எல்லாரும் புத்தி தெளிந்து வரும் பொழுது அவர்கள் இயேசுவை அறிந்து கொள்வார்கள். பாருங்கள், இப்படியாக ஒரு இளைய மகன் பாவத்தை விரும்பி வாழ அவன் அந்த தகப்பனிடத்திலிருந்து கர்த்தனை தன்னுடைய பங்கை எடுத்துக்கொண்டு சென்று இப்படியாக பாவ வழியில செலவழித்து விட்டு பாருங்கள், புத்தி அவனுக்கு தெரிகிறது. நீங்கள் பாவம் செய்யும் பொழுது உங்களுக்கு கஷ்டம் வரும், உங்களுடைய பண லொஸ் வரும், புத்தலான பைகளில பணங்கள் போகும், உங்களுடைய வாழ்க்கை காலங்களை எல்லாம் வேஸ்ட் ஆக்கி விடுவீர்கள். அவர்கள் இப்படியாக அந்த இளைய மகன் லூக்கா 15ஆம் அதிகாரம் 17வது வசனத்துல பார்க்கும் பொழுது அவனுக்கு புத்தி தெளிந்த பொழுது அவன் தன் தகப்பனுடைய கூலிக்காரர் எத்தனையோ பேருக்கு பூர்த்தியான சாப்பாடு இருக்கிறது, நானோ பசியினால் சாகிறேன், நான் எழுந்து என்னுடைய அப்பா வீட்டுக்கு தகப்பன் வீட்டுக்கு போய் தகப்பனே பரத்துக்கு விரோதமாகவும் உமக்கு விரோதமாகவும் பாவம் செய்தேன். பாருங்க, பாவம், மத பாவங்கள், மதங்களில் வாழுகிற பாவங்கள் எல்லா மதங்களும் அழிந்து போகிற வீணான தேவர்களாக இருக்கிறது என்று வேதாகமம் சொல்லுகிறது. இப்படியாக இளையவன் எழுந்து புறப்பட்டு தன் தகப்பனிடத்தில் வந்தான். அவன் தூரத்தில் வரும்போதே அவனுடைய தகப்பன் அவனை கண்டு மனதுருகி ஓடி அவன் கழுத்தை கட்டி கொண்டு அவனை முத்தம் செய்தார். அப்பா, இப்படியான ஒரு பாவி மனம் திரும்பொழுது இந்த உலகத்துல நாங்களும் பாவத்துல வாழ்ந்து பாருங்கள், அவர் எங்களை அழைத்தார். இப்படியாக நாங்கள் அவரை விட்டு பல ஆண்டுகள் அவரை விட்டு ஓடி போனோம். ஓடி ஓடி எங்களுடைய பாவத்துல சாபத்துல வாழ்ந்தோம். இப்படியாக வாழும் பொழுது எங்களுக்கு நஷ்டம் வந்தது, துன்பம் வந்தது, சமாதானமற்ற தன்மை இருந்தது. இன்றைக்கு இயேசுவிடத்துல வரும் பொழுது அப்படியே எல்லாம் எங்களுக்கு ஒரு சமாதானத்தை, ஒரு நம்பிக்கையை ஆண்டவராக இயேசு கிறிஸ்து விடத்துல வருகிறவர்கள் எல்லாருக்கும் அவர் தருகிறவராக இருக்கிறார். இயேசு விடத்துல வரும் பொழுது நீங்கள் அவரை இரட்சகராக ஏற்றுக்கொள்ளும் பொழுது பிசாசுக்கு எதிர்த்து நிற்கிறீர்கள். இந்த பிசாசு தான் ஆதாமுவாளை வஞ்சிக்க பண்ணினவன், தவறான தெரிவு செய்ய வைத்தவன். இப்படியாக அவர்கள் தவறான தெரிவு செய்ததன் நிமித்தம், தேவனுக்கு கீழ்ப்படியாமல் நிமித்தம் அவர்கள் அந்த இதை இழந்தார்கள். பாருங்கள், அந்த வாழ்வை நித்தியமாக அவர் படைக்கும் பொழுது நித்தியமாக வாழுகிற சரீரத்தோடு படைத்தார். அந்த வாழ்வை இழந்து விட்டார்கள். இந்த பாவம் செய்கிற சரீரமாக அவர்களுடைய உடல் மாறிவிட்டதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. ஒரு குளோரி லைட்டோடு பரலோக பிரஜைகளாக முதலில் ஆதாமுவாள் உருவாக்கப்பட்டார்கள். படியாக அவர்கள் பாவத்தின் விளைவாக தேவனிடத்தில் இருந்து அவர்கள் தேவன் பாருங்கள், குளிர்ச்சியான வேளையில தேவன் அவர்களோடு உறவாட வருவார். இவ்வளவு ஒரு அன்புள்ள தேவன் தான் படைத்த
அத்தனை 5 நாட்களும் படைத்தது எல்லாம் நல்லது நல்லது நல்லதாக படைத்து 6வது நாள் மனிதனை படைத்து மனிதனுக்கு தேற்ற துணையை கொடுத்து இப்படியாக இந்த உலகத்தின் அந்த படைத்த அனைத்தையும் ஆண்டு கொள்ளுங்கள் என்று சொல்ல இன்றைக்கு மனிதன் அந்த தேவன் படைத்ததை ஆண்டு கொள்ளாமல் பாருங்கள், மனிதனை மனிதன் ஆண்டு கொள்ள பார்க்கிறான். பாருங்கள், அது பிசாசுதான் மனிதனை மனிதன் ஆண்டு கொள்வது பிசாசனுடைய கிரிகைகளாக இருக்கிறது. பாருங்கள், அவனுடைய கிரிகைகள் யோவான் 10:10 சொல்லப்படுகிற திருடன் கொல்லவும் திருடவும் கொல்லவும் அழிக்க வருகிறான். நாடுகளுக்குள்ள இதே பாலியான பிரச்சனைகள், மனிதர்களுக்குள்ள இப்படியான பிரச்சனைகள், குடும்பங்களுக்குள்ள திருடுதல் கொல்லுதல் அழித்தலை மனிதனுக்கு செய்கிறவனாக இருக்கிறான். இது தேவனுக்கு விரோதமாக செய்கிற பாவ அக்கிரம காரியங்களாக இருக்கிறது. தேவன் மனிதனை படைக்கும் பொழுது பாருங்கள், ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 27, 28 வசனத்தை பார்க்கும் பொழுது தேவன் தம்முடைய சாயலாக மனுஷனை சிருஷ்டித்தார். அவனை தேவ சாயலாக சிருஷ்டித்தார். ஆணும் பெண்ணுமாக அவனை சிருஷ்டித்தார். இப்படியாக சிருஷ்டித்து இப்படியான தேவன் எங்களுக்காக உணவு எல்லாவற்றையும் அந்த 5 நாட்கள் படைத்து பல்கி பெருகி அந்த மிருகங்களை பறவைகளை தான் ஆண்டு கொள்ளுங்கள். டொமினியனை மனிதனிடத்தில் தான் கொடுத்தார். பாருங்கள், மனிதன் அதை பாவத்தின் விளைவாக தேவனிடத்தில் இருந்து தேவனுக்கு முன்பாக நிற்க முடியாதபடி அவர் ஒளிந்து கொண்டதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. ஏசாயா 59ஆம் அதிகாரம் 2வது வசனம் சொல்கிறது, உங்கள் அக்கிரமங்களே உங்களுக்கும் உங்கள் தேவனுக்கு நடுவாக பிரிவினை உண்டாக்குகிறது. உங்கள் பாவங்களே அவர் உங்களுக்கு செவி கொடாதபடி அவருடைய முகத்தை உங்களுக்கு மறைக்கிறது. பாருங்கள், ஒரு பாவத்தோடு அக்கிரமத்தோடு நாங்கள் ஜெபம் பண்ணும் பொழுது அவர் தன்னுடைய முகத்தை திருப்பி விடுவார். பாருங்கள், இன்றைக்கு எல்லா மத மக்களும் தாங்கள் உருவாக்கின தெய்வங்களுக்கு இன்றைக்கு பாவத்தோடு அக்கிரமத்தோடு செய்யும் பொழுது தேவன் தன்னுடைய அந்த மெய்யான தேவன், ஒன்றான மெய்தேவன் உங்களுடைய ஜெபங்களை கேட்க மாட்டார். அவருடைய வசனத்தின்படி நாங்கள் அவரிடத்துல பாவத்துக்கு மன்னிப்பு கேட்டு அக்கிரமத்துக்கு மன்னிப்பு கேட்டு நாங்கள் ஜெபிக்கும் பொழுது அந்த ஜெபத்தை அவர் கேட்டு எங்களுக்கு பதில் தருகிற தெய்வமாக இருக்கிறார். அவருக்கு பிரியமாக அவருடைய வசனத்தை நீங்கள் அறிந்து கொண்டால் தான் அந்த ஒன்றான மெய்த்தவனிடத்தில இருந்து அந்த ஜெபத்துக்கு பதிலை பெற்றுக் கொள்ள முடியும். பாருங்கள், அந்த பிசாசு தான் உங்களுக்கு தீமை வருகிறது என்றால் நீங்கள் பிசாசின் கிரிகையில் அடிமைப்பட்டிருக்கிறீர்கள். ஆதாம் இந்த பிள்ளைகளை பார்க்கும் பொழுது பாருங்கள், அவர்களும் கொலை செய்கிற அளவுக்கு அந்த பிசாசு ஆதாம் வஞ்சித்த பிசாசு அத்தோட விட்டு விடவில்லை. முதல் கொலையாக ஆதியாகமம் 4ஆம் அதிகாரம் 8வது வசனத்துல காயின் சகோதரனாய் ஆபேலுக்கு விரோதமாக எழும்பி அவனை கொலை செய்தான். பாருங்கள், தகப்பனை வஞ்சித்து தகப்பனின் தாயை வஞ்சித்தவன் அந்த பிள்ளைகளை வஞ்சிக்கிறான். இன்றைக்கு 6000 ஆண்டுகளாக இரவும் பகலும் 24 மணித்தியாலங்களின் குற்றம் சாட்டுகிறவனாக ரட்சிக்கப்பட்ட ஒவ்வொருவரை குற்றம் சாட்டுகிறவனாக தேவனிடத்துல போய் அவன் எங்களை குற்றம் சாட்டுகிறவனாக நாங்கள் ஏதாவது ஒன்று சரியாக செய்தால் கூட பிசாசு எங்களை குற்றம் சாட்டுகிறவனாக 24 மணித்தியாலமும் குற்றச்சாட்டுகிறவனாக இருக்கிறான். பாருங்கள், இயேசு எங்களுக்கு எப்பொழுது நன்மை செய்கிறவனாக இருக்கிறார். யோவான் 10:11 வசனத்துல நானே நல்ல மேய்ப்பன் ஆடுகளுக்காக தன் ஜீவனை கொடுக்கிறான். பாருங்கள், இந்த சங்கீதத்தை எழுதின மேய்ப்பனாக தாவீது இருந்ததை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. அமர்ந்த தண்ணீர்களில அந்த ஆடுகளுக்கு தேவையான உணவு தண்ணீர் எல்லாவற்றையும் கொடுத்து பாருங்கள், அந்த சிங்கம் கரடி வரும் பொழுது போராடி ஆடுகளுக்காக போராடி ஆடுகளை பாதுகாத்ததை நாங்கள் பார்க்கக்கூடியதா இருக்கு. அதே போலதான் எங்களுடைய தேவனும்
எங்களுக்காக, எங்களுடைய பாவங்களுக்காக, எங்களுடைய அக்கிரமங்களுக்காக, பாவங்களுக்காக தன் உயிரை கொடுத்து தான் மரித்து எங்களை மீட்டுக் கொண்டார். எங்களை மீண்டுமாக தன்னுடைய பிள்ளைகளாக, தன்னுடைய சாயலாக படைக்கப்பட்ட ஒவ்வொரு மனிதனும் மீண்டும் தன்னுடைய பிள்ளைகளாக, மகனாக இயேசுவை இரட்சகராக ஏற்றுக்கொள்ளும் பொழுது எங்களை பிள்ளைகளாக, எங்களை நித்திய வாழ்வை தருகிறதற்காக அவர் தன்னுயிரை கொடுத்தார். பாருங்கள், யோவான் 3:16 வசனத்துல பார்க்கும் பொழுது, தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கொண்டார். ஆதாம் ஏவாள் இழந்த அந்த நித்திய ஜீவனை மீண்டுமாக இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிற எங்களுக்கு, இந்த புதிய ஏற்பாட்டில் வாழுகிற எங்களுக்கு அவர் அந்த நித்திய வாழ்வை அவர் எங்களுக்கு தருகிற தெய்வமாக அவர் இருக்கிறார். பாருங்கள், அந்த வாழ்வை நீங்கள் இந்த உலகத்தில் இருக்கிற அத்தனை தமிழ் மக்களும் அதை பெற்றுக்கொள்ள வேண்டும். அதான் அவர் விரும்புகிறவராக இருக்கிறார். பாருங்கள், பிசாசிடத்தில் இருந்தால் ஒரு பயம் வருகிறது. பயமுள்ள ஆவியை பிசாசு கொடுக்கிறவனாக இருக்கிறான். ரோமர் 8:15 வசனத்துல நீங்கள் அந்தபடி திரும்பவும் பயப்படுகிறதற்கு நீங்கள் அடிமைத்தனத்தின் ஆவியை பெறாமல் அப்பா பிதாவை என்று கூப்பிட பண்ணுகிற புத்திர சுவிகாரத்தின் ஆவியை பெற்றீர்கள். நாங்கள் இன்றைக்கு ஒரு இந்த உலகத்து அப்பாக்கள் தங்களுடைய பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் பொழுது எங்களுடைய பரமபிதா ஆவிக்குரிய அப்பாவாக அந்த புத்திர சுவிகார ஆவியை தந்து நாங்கள் கேட்கிற ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதங்களையும் கனிகளையும் வரங்களையும் தந்து அவருடைய பிள்ளைகளாக எங்களை ஏற்றிக் கொண்டிருக்கிறார். பாருங்கள், 2 தீமோத்தேயு 1:7 வசனத்திலே இந்த பயமுள்ள ஆவி தருவது பிசாசாக இருக்கிறது. தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் பலமும் அன்பும் தெளிந்த புத்தியும் உள்ள ஆவியை கொடுக்கிறார். பாருங்கள், ஒரு மனிதன் தெளிந்த புத்தியில வரும் பொழுது அவன் இயேசுவை அறிந்து கொள்கிறான். அவன் புத்தி தெளிவில்லாமல் இருக்கும் பொழுது, குருட்டாட்டத்தில் இருக்கும் பொழுது, பிசாசின் பிடியில, பாவத்தின் பிடியில, வைச்சார வேசித்தர கொலை ஆவிகள், வெறி ஆவிகள், இப்படியான பாவ ஆவிகளுக்கூடாக அவன் வாழ்வு ஒரு குருட்டாட்டமுள்ள வாழ்வாக அவன் வாழ்வு மாறுகிறது. இதற்குதான் இயேசு வேண்டும். கர்த்தரே ஆவியானவர் எங்குண்டு அங்கு விடுதலை உண்டு. அந்த ஆவியானவர் எல்லாரையும் விடுதலை கொடுக்கிறவராக இருக்கிறார். பாவத்தின் பிடியிலே இருக்கிற ஒவ்வொரு மக்களையும் பரிசுத்த ஆவியானவர் விடுதலை கொடுக்கிறவராக இருக்கிறார். பாருங்க, நாங்கள் இயேசுவை ருசித்திருக்கிறோம். அவர் ஒரு பொழுதும் ஒருவருக்கு தீமை செய்யவில்லை. அவருடைய இயேசு கிறிஸ்துடைய வாழ்க்கையை 3.5 வருட வாழ்க்கையை பார்க்கும் போது அவர் எல்லா மக்களுக்கு நன்மை செய்கிறவராக சுற்றி திரிந்தார். நோய்களை குணமாக்கினார், உணவை கொடுத்தார், தேவைகளை எல்லாவற்றையும் சந்தித்து அவரிடத்துல படியாக வாழும் பொழுது மக்கள் அவரை பின்தொடர்ந்து போனதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. நன்மைகளை பெற்று சென்றதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. நாங்கள் இயேசு எங்களுக்கு உண்மையாக செய்த நன்மைகளை நாங்கள் மற்றவர்களுக்கு சொல்லும் பொழுது அவர் அது ஒரு ஞாபக புத்தகத்தில் எங்களுடைய பெயர்களை எழுதுகிறார். பாருங்க, நீங்கள் இயேசுவை பற்றி உங்களுக்கு தெரிந்தவர்களிடத்துல உங்களுக்கு இயேசுவே என்று நான் கூப்பிடும் பொழுது, இயேசுவே என்று நான் அவருடைய நாமத்தை உச்சரிக்கும் பொழுது, இயேசுவின் நாமத்தில நான் ஜெபிக்கும் பொழுது அவர் எனக்கு அந்த இடத்துல ஒரு அற்புதத்தை செய்தவர், என்னோடு கூட இருந்தவர், அவரை நான் உணர்ந்தேன் என்று நீங்கள் மற்றவர்கள் சொல்லும் பொழுது உங்களுடைய பெயர்களை அவர் அந்த ஞாபக புத்தகத்துல எழுதுகிறார். பாருங்கள், அப்பொழுது நாங்கள் மல்கியா 3:16 வசனத்திலேயும் அப்பொழுது கர்த்தருக்கு பயந்தவர்கள், கர்த்தருடைய கட்டளைகளின்படி நடக்கிறவர்கள் தான் கர்த்தருக்கு பயந்தவர்கள், ஒருவரோடு ஒருவர் பேசிக் கொள்வார்கள், கர்த்தர் கவனித்து கேட்பார், கர்த்தருக்கு பயந்தவர்களுக்காகவும் அவருடைய நாமத்தை தியானிக்கிறவர்களுக்காகவும் ஞாபக புத்தகம் ஒன்று அவருக்கு முன்பாக எழுதப்பட்டிருக்கிறது. பாருங்கள், நாங்கள் இயேசுவை இன்றைக்கு இந்த நித்திய வெளிச்சம் சங்கமம் ரேடியோவில் நீங்க இயேசுவை பற்றி சொல்ல இயேசு அந்த ஞாபக புத்தகத்துல எனது மகன்
மகேந்திரன் ஐயா இப்படி என்னை பற்றி ஒவ்வொரு நாளும் சொல்லுகிறார். இப்படியாக லெஸ்லி பிரதர் 24 மணித்தியாலமும் இந்த இயேசுவை பற்றி உலகத்தில் உள்ள அத்தனை நாடுகளுக்கு சொல்லுகிறார். இப்படியாக சுபா இளங்கோ இப்படியாக ஒவ்வொரு ஊழியம் செய்கிற ஒவ்வொரு ஊழியக்காரர்களும் இயேசுவை பற்றி 24 மணி நேரமும் இந்த சங்கம நித்திய வெளிச்சம் ரேடியோ கூட சொல்லும் பொழுது பாருங்கள், அவர் இந்த ஞாபக புஸ்தகத்திலே கர்த்தர் நல்லவர் என்பதை நாங்கள் ருசித்து தான் நாங்கள் அதை சொல்லுகிறோம். கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள் என்று அவர் எங்களுக்கு கற்றுத் தருகிறார். பாருங்கள், அப்படி நாங்கள் செய்யும் பொழுது எங்களுக்கு அவர் எங்களை ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார். பாருங்கள், அப்படி நாங்கள் உண்மையாக நாங்கள் மற்றவர்களுக்கு எங்களுக்கு இயேசு நன்மையை செய்கிறவர், நன்மை செய்ததை நாங்கள் சொல்ல வேண்டும். இப்படி சொல்லும் பொழுது பாருங்கள், எங்களுக்கு வித்தியாசத்தை ஏற்படுத்துகிறவராக இருக்கிறார். மல்கியா 3:18 வசனத்திலே, அப்பொழுது நீங்கள் நீதிமானுக்கும் துன்மார்க்கனுக்கும் இயேசுவை ரட்சகரை ஏற்றுக்கொண்டு நான் கழுவப்பட்ட நீதிமானுக்கும் துன்மார்க்கனுக்கும் தேவனுக்கு ஊழியம் செய்கிறவனுக்கும், பாருங்கள், இன்றைக்கு நித்திய சங்கமம் ரேடியோவில் ஊழியம் செய்கிறவனுக்கும் ஊழியம் செய்யாதவனுக்கும் இருக்கிற வித்தியாசத்தை திரும்பவும் காண்பீர்கள். பாருங்கள், அந்த வித்தியாசத்தை காட்டுவாருங்கள். நாங்கள் அவருக்கு பிரியமாக, எங்களுக்கு பெருமை அல்ல, இந்த இயேசு கிறிஸ்து உயரவும் நாங்கள் சிறுகவும் நாங்கள் அப்பிரியோசனமான ஊழியக்காரர்களாக செய்யும் பொழுது நாங்கள் பேசுகிற காரியங்களை கவனித்து கேட்கிறவராக இருக்கிறார் தேவன். பாருங்கள், மத்தேயு 10:32 வசனத்திலேயும், மனுஷர் முன்பாக என்னை அறிக்கைப்படுகிறவன் எவனோ அவனை நானும் பரலோகத்தில் இருக்கிறேன் பிதாவின் முன்பாக அறிக்கைப்படுவேன். இயேசுதான் ஒன்றான மெய் தேவன், ஒரே ஒரு ரட்சிக்கிறதுக்குரிய தெய்வம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மட்டும்தான், வேறொரு தெய்வம் இல்லை என்று நாங்கள் அறிக்கை பண்ணி நாங்கள் அதை ருசித்து இருக்கிறோம். நாங்கள் ஒரு தவறான வாழ்வில் வாழ்ந்திருக்கிறோம். முன்பு இயேசு அறிய முன்பாக அவரே இன்றைக்கு எங்களுக்கு வாசம் செய்கிறார். இப்படியாக மனுஷன் முன்பாக இயேசுவை அறிக்கை பண்ணுகிறவன் அவனை நானும் பரலோகத்தில் இருக்கிறேன் பிதாவின் முன்பாக அறிக்கை பண்ணுவேன். பாருங்கள், நாங்கள் கர்த்தர் நல்லவர் என்பதை, ரொம்ப ரொம்ப நல்லவர் என்பதை ருசித்திருக்கிறோம். பாருங்கள், எபேசியர் 2:8 வசனத்திலே, கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு நாங்கள் ரட்சிக்கப்பட்டோம், இது எங்களால் உண்டானதில்லை, தேவன் தந்த ஈவு எங்களுக்கு இலவசமாக. அவருடைய வசனத்தை அறிய தியானிக்க அவர் எங்களுக்கு தந்த ஒரு இலவசமாக. இன்றைக்கு இந்த சங்கம நித்திய ஒளிக்க இலவசமாக உங்களுக்கு இந்த இயேசுவை பற்றி தருகிறது. அவருடைய ஊழிய அவருடைய கட்டளை, இந்த சுவிசேஷம் பூமியில் உள்ள சகல ஜாதிகளுக்கு பிரசங்கிக்கப்பட வேண்டும், நீங்கள் ஏற்றுக்கொண்டுதான் ஆக வேண்டும். அதை போஸ்ட் பண்ற இல்லை, நாங்கள் போஸ்ட் பண்ண இல்லை, ஆனால் அவரை அறிய அவருடைய அன்பை ருசிக்க அவரை விட வேறு தெய்வம் இல்லை என்பதை நீங்கள் அறிந்து கொள்ளும் பொழுது நீங்கள் ஒரு விடுதலை அடைகிறீர்கள். பிசாசின் பிடியிலே இருந்து உங்களுக்கு விடுதலை கிடைக்கிறது. அப்போஸ்தலர் 4:12 வசனத்திலே, இயேசுவாலே அன்றி வேறொருவராலும் ரட்சிப்பு இல்லை, நாம் ரட்சிக்கப்படுகிறதற்கு வானத்தின் கீழங்கும் மனுஷருக்குள்ளே இயேசுடைய நாமமே அல்லாமல் வேறொரு நாமம் கட்டளையிடப்படவில்லை. நீங்க எந்த நாமத்தினால எந்த ஆத்திலையும் போய் குளிச்சு சூரியனை நமஸ்காரம் செய்து சந்திரனை நமஸ்காரம் செய்து நீங்கள் ரட்சிப்பை பெற்றுக் கொள்ள முடியாது. சூரியனை சந்திரனை படைத்த தேவனை, தேவாதி தேவனை, கர்த்தரை தான் நீங்கள் வணங்கி கொள்ள வேண்டும். ஒன்றான வைத்தவன் ஒரு பாடலை பாடி நீங்கள் அவரை சுத்த இருதயத்தோடு அவரை கூப்பிடும் பொழுது அவர் உங்களிடத்தில் வருகிறவராக இருக்கிறார். கூப்பிட யாவருக்கும் அவர் அருகில் இருப்பவராக இருக்கிறார். கூப்பிடும் யாவருக்கும் அருகில் இருப்பவரே, உம்மையாய் கூப்பிடும் குரல் தன்னை கேட்டு விடுதலை தருபவரே, கூப்பிடும் யாவருக்கும் அருகில் இருப்பவரே, உண்மையாய் கூப்பிடும் குரல் தன்னை கேட்டு விடுதலை தருபவரே.
என் இயேசு ராஜா தோத்திரம் தோத்திரமே தோத்திரமே உயிருள்ள நாள் எல்லாமே. ஆமாண்டவரே, இந்த நிகழ்ச்சியில உம்மை நோக்கி உண்மையாக கூப்பிடுகிற ஒவ்வொருவருக்கும் எங்களோடு அருகாமையில இருக்கிறீர், எங்களுக்குள்ள வாசம் செய்கிறீர். ஆண்டவரே, இந்த ரட்சிக்கப்படாத ஒவ்வொரு மக்களும் உம்மை கூப்பிட நீர் அவர்களுக்கு அருகாமையில நான் இருக்கிறேன் என்று நீர் சொல்லுகிற தேவனாக இருக்கிறேன். ஆண்டவரே, உம்முடைய அபிஷேகம் இந்த நேரத்தில் அவர்களை நான் ஜெபிக்கும் பொழுது இறங்கும்படியாக ஜெபிக்கிறேன். ஒரு உணர்வுள்ள இருதயத்தை கொடுக்கும்படியாக. அப்பத்தை கேட்டால் கல்லை கொடுப்பேனா, மீனை கேட்டால் பாம்பை கொடுப்பேனா? பொல்லாதவர்களாகிய இந்த உலகத்து அப்பாக்கள் தங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவை கொடுக்க அறிந்திருக்கும் பொழுது பரமபிதா இந்த நேரத்துல பரிசுத்த ஆவியை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா? உம்முடைய பரிசுத்த ஆவி ஒவ்வொருவர் மேலும் இறங்குவதாக. இந்த நேம் ஆஃப் ஜீசஸ், mighty name of Jesus, holy name of Jesus. எந்தெந்த கண்டங்களில இருந்து இந்த நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள் ஒவ்வொருவர் மேலும் இயேசுவின் நாமத்தில கணுக்கால் அளவு அபிஷேகம் எங்களுக்கு போதாது, முழங்கால் அளவு போதாது, கழுத்தளவு போதாது, நீச்சல் அளவு ஊற்றுவீராக, ஒவ்வொருவரை நிரப்புவீராக, உம்முடைய அன்பை ருசிப்பார்களாக. எங்களுக்கு தந்த அந்த வைராக்கிய வாஞ்சியை தருகிற ஆவியானவர் ஒவ்வொருவரை நிரப்புகிறதற்காக நன்றி, ஒவ்வொருவரோடு முடைப்படுகிறதற்காக நன்றி. நீர் ஒருவரே மெய்யான தேவன் என்று அறிக்கையிடுகிறோம். ஒன்றான மெய்த்தேவனாகிய உம்மையும் நீர் அனுப்பினவராகிய இயேசு கிறிஸ்து அறிந்து கொண்ட அந்த நித்திய வாழ்வை, அந்த கவலை இல்லாத, கண்ணீரில் இல்லாத, இராக்காலம் இல்லாத, உம்மோடு ராஜாக்களாக ஆசாரியராக வாழுகிற வாழ்வை தருகிற கிருபைக்காக உமக்கு நன்றியோடு துதிக்கிறோம், தோத்தரிக்கிறோம், வாழ்த்துகிறோம், வணங்குகிறோம். உண்மையோடும் ஆவியோடும் தொழுது கொள்கிறோம். நீர் அப்படி அவர்களை ஒவ்வொருவரை நிரப்புவதற்காக நன்றி, ஒவ்வொருவரோடு விடப்படுவதற்காக நன்றி. வருகிற நாட்களில பெரிய காரியங்களை செய்து அவருடைய வாழ்விலையும் ஒரு எழுப்பு முதலை கட்டளையிடுவீராக. துதிகர மகிமை உண்டான மெய்த்தவனாகிய உமக்கே செலுத்தி ஆண்டவரின் ரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஒருவரையும் என்னுடைய இருதயத்தின் ஆழத்திலிருந்து ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.